பயந்துகிட்டே வரைய உண்மையை சொல்லிடுவோம்னா, வேலனுக்கும் 2, அவன் வீட்டிலையும் 2. அவன் வருவானான்னு பார்த்தேன், அவன் வேற இடத்துல பம்பரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அப்படியே பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தன் ஆண் மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது காந்தர்வா. எங்க இருக்கான்ப்பா அவன் பையன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? படிக்கிறான், வேலைக்கு போறான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். காலைல விட்டுவாங்க. தம்பி வா, நல்லா இருக்கியா? உன் பையன் எங்கடா இருக்கான்? ஏக்கரிகளுக்கு பறிச்சுடா. உன் பையன் எங்க இருக்கான்? அப்படியா? நெல் ஒண்ணு கூப்பிடுறேன், வேறாத இங்கே நெல். நீங்க இன்னொரு தடவை உங்க மரத்தை அலப்பாஞ்சிடுது. இன்னொரு தடவை காலைல ஐயா வரல கூப்பிட்டேன். தம்பி தனியே போனது மாதிரி தெரியலையே. கிங்கிங் பண்ணிருக்கான். உன் பையனுக்கு இப்போ சகட யோகம் நடக்கு. 1 வருஷத்துக்குள்ள 3 இடம் மாறக்கூடிய அளவுக்கு மனக்குழப்பவாதி. சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்ல, அவன் மனத்துக்குள்ள கொஞ்சம் ஆசைகள் அதிகம். கொஞ்சம் தேவையில்லாத பழக்கத்தால பணங்கள் எல்லாம் உன்கிட்ட கணக்கு காட்ட மாட்டாங்க. சொல்ல மாட்டேன், என்ன பண்ணேன்னு சொல்ல மாட்டான். அவன் சேமிப்பு வச்சிருப்பான்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. அவன் சேர்த்து இன்னொரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். இதான் உண்மை. புரியுதா புரியலையா? கால் நம்பிடுவான். இன்னொரு ஆளை சேர்த்து அவன் பணத்தை அங்க வச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல நட்பு. அவன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக ஒரு நட்பு இருக்கு. உன் மகன் திருந்தி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு தெரியுமா? ஆமாப்பா, இந்தா தேடி ஓடி வந்துருவான். வரக்கூடிய நேரம் இரவு 9:45 மணியாக இருக்கும். வந்துருவான், சந்தோஷமா இருப்பான். வீட்டம்மா கண்ணு போச்சு கொரோனால. எவ்வளோ செலவழிச்சு பார்த்து வருமானு கேட்கும். சரி, அடுத்த சந்திப்புல பார்ப்பேன். நீ கால அனுப்பாடா தம்பி. கூடாத நட்பு கேடாக முடியும். எப்படி? கூடாத நட்பு கேடாக முடியும். உன் பையனை பழகாத பழக்கத்தெல்லாம் பழக்கி வச்சு தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கி இப்ப தகப்பையாரு தாயாருன்னு அடையாளம் தெரியாத முட்டாப்பையெல்லாம் அவன் இருந்துகிட்டு இருக்கான். அவன் மனத்தை மாத்தி கொண்டு வந்தா போதுமாடா. கால் வந்துட்டு வா, சேர்த்துருவோம். இந்தாப்பா, உன் பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்கிறேன். வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை பாரு, வெட்டிட்டு போ. கர்பதாமிக்கு சாமி, எங்க வீடு ஒரு பக்கம், நாங்க ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, அது எப்போ மாறும்னு ஒருத்தர் இருக்காரு. யார் அது? திருநெல்வேலி எல்லை. வீடு எங்க இருக்கு காப்போம்? நீங்க இருக்கிறது திருநெல்வேலி இருக்கீங்களா? காரணம் அப்படியா? நல்ல விஷயம். இன்னொரு தரம் கால் வந்து சொல்லலாம். வா, விரல் விட்டு எண்ணினாலும் அளவில்லாத துன்பமாடா. ஐயா எங்க இருக்காங்க? அப்படியா? அவங்க வழியை சார்ந்தவங்கலாம் நமக்கு நல்லவங்களா இல்லையே? உண்மையா இல்லையா? உன்னைய குற்றவாளி ஆக்கி குடும்பத்துக்கு ஆகாதவளாக்கி அங்க இருக்க விடாம ஒன்ன டேஷ் 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 அதான் நடந்துச்சு. கால் விட்டுவா. இது யாரு பையனா? என்ன பேருடா? வெங்கடேஷ். வெங்கடேஷ் பண்ண முடி பார்ப்போம். சரி,
நட்புகளை குறைத்துக்கொள், நட்புகளை குறைத்துக்கொள் அப்படின்னா போலீஸ் விசாரணையில நீ மாட்டுவ. மனதை மடக்கு, மனதை அடக்கு. நைட்ல ரொம்ப லேட்டாகி வருவாரா தம்பி? வராரா? புத்தி கட்டவனே, மனதை திருத்துடா, காலில் விழுந்து வா. இப்ப என்ன வேணும் உனக்கு? அதுக்குதான் நான் சொல்லிட்டு நம்ம கேட்டுருவான். கேட்காட்ட இன்னொரு ஆள் சொல்லி கேட்பான். இன்னொரு ஆள்னா யாருக்கா? வீட்டுல திருந்தாதது வெளியில தான் திருந்தும். வெளியில திருந்துனா நம்ம மன வருத்தப்படுவோம். அதனால அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி உன் பிள்ளைய மன அடக்கத்தோட ஒழுக்கமா வாழ வச்சு தாரேன். புகழோட இருப்பான், தொழில் அமையும், அமையும். சந்தோஷமா இருடா. கர்மதாமிக்கு அப்படியெல்லாம் யாரையும் கூப்பிட முடியுமாம்மா? கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா? யாரையா கல்யாணம் முடிச்சு கொடுத்திய? அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே. யாருக்கு கல்யாணம் முடிச்சிய? பொண்ணுக்கு. எந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்கிய? கேரளத்து பாடசாலை, நாகர்கோவில் போய். நீங்கள் திருநெல்வேலியை விட நீங்க நாகர்கோவிலா? போங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். எந்த ஊரு? திருச்சி. நல்லா நான் சொன்னது யாருமே புரியல போலுக்க. என்ன திருநெல்வேலி எல்லை கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வியாபாரஸ்தானம் யாருப்பா வச்சிருக்கா? பைசீல் 1, பைசீல் 2, பைசீல் 3. சரி, கரெக்ட். ஒரே தள்ளு. எல்லாரும் அங்க போயிருங்க. சங்கரன் கோவில், சங்கரன் கோயில், சங்கரன் கோயில் பத்திராங்க. சங்கரன் கோயில், சங்கரன் கோயில். போய் உட்கார சொல்லுடா. டேய், திருநெல்வேலியில வந்தவங்க போய் உட்கார சொல்லு. தம்பி, யாரையும் இந்த பாதையில நிக்க விடாதீங்க. வழிபாடு நிக்காங்க. திருநெல்வேலி போய் எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல உட்காரு. வாங்க, பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? வாக்கா, கால் வா. கர்மசாமிக்கு நல்லா இரு, நல்லா இரு, ஐஸ்வர்யமா இரு. சாமி காலில் விழுந்து வா. எந்த ஊருடா? சங்கரவேல். உட்கார். என்னடா வேணும் தம்பி உனக்கு? கொஞ்சம் பக்கத்துல வாங்கடா. குடும்பத்தாலையும் இருக்கும், சட்டத்தாலையும் வரும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். அவனுடைய நேரங்கள் இப்போதைக்கு வந்து செட் ஆகல. மாறதுக்கு நாளாகும், 6 மாதங்களாகும். நீங்க எல்லாம் மன அடக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ள அடிதடி நடக்கும். புரியுதா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? ஆடாம சொல்லுக்கா. என்ன வேணும்? கெட்ட பழக்கத்துக்கு அடிமைச்சு. கெட்ட பழக்கம் இருக்கு, நீங்க தரேன். சட்டப்படி குழப்பெல்லாம் ஆக்கி தரேன். பக்கத்துல வா, நல்லா இருக்கு. 3 முறை என்னைய பார்க்க வா. எந்த ஊருப்பா? கருப்பசாமி. பெங்களூர் எல்லை. தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? மாமா. அடுத்து இன்னொரு ஆம்பளையால் இருக்காரு, அது யாரு? வாங்க, நிப்பாட்டிக்கோங்க. ஆமா, என்னம்மா பிள்ளை? கண்ண முடிக்கா? என்னன்னு கேப்போம். பேர் என்ன பேரு? உன் வீட்டு தெருவுக்குள்ள போனேன். ஒரு ஓரத்துல மாரியம்மன் இருக்காள இருக்கு. என்ன 1.25 ஆண்டுகள் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாம
திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுத்து எதுவுமே நடக்கலை. இது சம்பந்தமா வீட்டில் எது பேசினாலும் கூட தெளிவான முயற்சி எடுக்கிறதுக்கும் முடியாம கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அதனால இந்த கல்யாணத்துல ஏன் இஷ்டம் இல்லை இவனுக்கு முடிச்சு வைக்கிறதுல அப்படிங்கிற ஒரு சிந்தனை குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்தனை பண்ணி மனப்போராட்டம் நடக்கும். இந்த காரணம் என்னன்னு கேட்டேன். ஜென்மபாவ வினைகள் இருந்து பிள்ளையினுடைய வாழ்க்கையை தடுக்கும். இடைப்பட்ட காலத்துல ஒருத்தரோடு பழகி சில மன வேதனைகள்லாம் அடைஞ்சி கேவலப்பட்டுட்டான். அதனால அடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்தா போதுமா? காலில் விழுந்துட்டு வா. முட்டை கட்டாதானே திரவனாயாச்ச. சரி இருக்கு, இந்தாமா நடத்தி தாரேன். என்ன என்னை ஒரு 7:30 மணிக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு போ. நீ போயிட்டு வரலாம். அடுத்த வாரம் வந்து என்னை பார்த்து போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தவங்க என்ன முண்டிக்கிட்டு இருக்கிற. யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்ன செய்து காலில் விட்டு வரலாம். ஜெய் முனீஸ்வராய நமோ நம. ஆமா, நீங்க இருக்கிற இடத்துல முனீஸ்வர சாமி இருக்காரா? இருக்காரு. அந்த எல்லைக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். என்ன போயிருக்கீங்க நீங்க? 3 இடம் மாறி போட்டேன். இது யாரு? கொண்டாங்க முடிக்கா கண்ண கண்ண முடிக்கானே. காலில் விழுத்துவான். ஒன்றரை வருஷமாகவே நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கு உடம்புல. வாத நீர் இறங்கி ரத்தத்தோட கலந்துருச்சு. அதனால இந்த வலி வேதனை உடம்பெல்லாம் கடுப்பா இருக்கும். நைட்ல தூக்கம் வராது. புரியுதா? இது செய்வனையால வந்தது கிடையாதும்மா. அதனால தேவையில்லாம மந்திரம் தந்திரம் பண்ணி ஒன்றும் நடக்காது. இது மருத்துவத்தால் குணமாக்கி தரேன். ஆயுளுக்கு கண்டமில்லாம நடத்தி வேற்றுமையாக்கி தரேன். வேற என்ன வேணும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கால் ஒன்று. பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். என்னப்பா எவன் குணத்துக்கு பணம் தாரன்? இதாப்பா உன் கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். உங்க ஊர்ல பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒண்ணு இருக்காமல, அந்த கோயில்ல போய் ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தம் ஆடிட்டு வா. சரியா? சரி, நல்லாயாச்சு. போ, பாவம் தீர்ந்தாச்சு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு என்னை வந்து பாரு. உன் பையன் சரியில்லைங்கிறதுக்கு ஏமுன்னு சொல்லணும்ல. தோல்ல கை போட்டு வருவான். கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை எனக்கு ஒரு ஜாப் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யார்? என்ன ஜாப்? மறக்காம வா. என்னம்மா ஜாப் வேணும்? என்ன படிச்சிருக்கிறேன்? அப்படியா? வீட்டுக்காரர் எங்க வரலையா? கால் வந்துட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அவர் வேணுமா? பசங்களுக்காக பார்த்தேன், அவன் வர்ற மாதிரி இல்லை. அதனால விட்டுட்டு சரி நம்ம வேலை இருந்ததுன்னா எனக்கு போதும். உனக்கு ஜாப் வாங்கி தரேன். அதான் உன் புருஷனை பத்தி பேசாம ஒரு ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற தாட் உன் உள்ளத்துல இருக்க போய் தான் கூப்பிட்டேன். புரியுதா? அவன் வருவானான்னு பார்த்தேன். அவன் வேற இடத்துல பம்பரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே புரியுதா? அதனால அந்த விளையாட்டு முடிஞ்சு வரும்பொழுது ஒரு பக்கத்து காலுங்கையும் இழுத்துட்டு வரும் பே உள்ள. அன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் சோறு போட்டு கொடுவோம். சரியா? கால் விட்டுவா.
புரியுதா? உனக்கு புரியலையா? புரியுதா? இரு. நீ இரு, அவ கால் விட்டு. அதுவரை நான் நிம்மதியா இருக்கணுமே, ஒருதலை பட்சமா எப்படி வாழுறது அப்படிங்கிற ஒரு வேதனை உள்மனத்துக்குள்ள இருக்கத்தானே செய்யும். பகலை கழிச்சிருவோம், பாதி இரவை கழிச்சிருவோம். 12 மணிக்கு மேல காலையில 5 மணி வரை உள்ளம் படாத பாடுபடுமே. அந்த வேதனைக்கு யார் முடிவு சொல்றது? சொல்லணுமா வேண்டாமா? 1.25 மாதங்கள் பொறுமையாக இருந்தால் அதற்கு முடிவும் விடையும் வெற்றியாக கிடைக்கும். உனக்கு இந்த மாதமே ஒரு ஜாப் கிடைக்கும். என்ன புரோக்கர்? அதெல்லாம் உனக்கு தகுந்த வேலை இல்லை. அது சும்மா போன் மூலமா பண்ணிக்கிட்டு பாக்கிய பார்த்துக்குவோம். சரியா? நல்ல ஷாப்பிங் நான் தரேன். அதெல்லாம் தீர்த்துவோம். தொடர்ந்து என்னை 3 முறை பாரு. உன் பேர் என்ன? வா, பக்கத்துல வா. என்ன படிக்கிறான்? இன்ஜினியரா வருவான். என்ன ஹிந்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பிள்ளைய படிக்க வை. அதுக்கெல்லாம் உனக்கு பணமெல்லாம் வந்து சேரும். தைரியமா இரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, போயிட்டான். கருப்பசாமி, ஆமா, என் பையனுக்கு என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க வேண்டி இருக்கு. அது கொஞ்சம் எனக்கு கேள்விக்கு பலன் இல்லாம இருந்துகிட்டு இருக்க. யாருக்குப்பா கல்யாண விஷயம்? யாரும் கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னால வாங்க. அங்கேயும் நின்றுக்கிட்டா எப்படி? ஆதி அந்த பயந்துகிட்டே வரைய உண்மையை சொல்லிடுவோம்னா பிள்ளை என்ன கால் வந்துட்டு வா. உண்மைக்கு இவ்வளவு பயம் வச்சிருக்கீங்களா? யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? வேலனுக்கும் 2, அவன் வீட்டிலையும் 2. பாட்டு நல்லா இருக்கா? என்னது? சரி, கால் வந்துட்டு வா. யாருக்கோ பணம் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கல. யாருக்குங்க என்னென்ன பணம் வரணும் உங்களுக்கு? எங்க இருந்து வரணும்? எவ்வளவு? எனக்கு தந்திருக்கலாம், ஒழுங்கா தந்திருப்பேன். அடாப்பாவி போயிட்டான. இன்னொருத்தர கால் வந்துட்டாப்பா. வாங்கி தரணுமா? உன் பையனுக்கு இருதார யோகம்டா. முன்னோர்கள்ல ஒருத்தர் ஏற்கனவே 2 கல்யாணம் முடிச்சவங்க உண்டுடா. அந்த பாவத்தின் அடிப்படையில் அந்த தோஷம் இருக்கு. அதனால இந்த வருஷம் 18 நாளில் செவ்வாய் மாறுதார். அந்த மாற்றத்துல பெண் பாத்திரலாம். தைரியமா செயல்பட்டுருவோம். எந்த குறையும் இல்லாம நடத்தார். யாருக்கு? அதெல்லாம் குணமாகி சத்தியமாயிடும். தைரியமா. கருப்பசாமிக்கு பணம். அதாவது இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, சாமி வந்து இறங்கி ஒருத்தன் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காப்பா அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஒரு குரல் கேக்கு. அந்த குரலை கேட்டுத்தான் நான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா, கருப்பசாமியை நம்பி வந்துட்டோம், 350 ரூபாய்க்கு தேங்காய் பழம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு, நம்மளை கூப்பிடவே இல்லையே. உங்க எண்ணம் அந்த பொருளை தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. உங்கள்கிட்ட குறி சொல்லுதம்னு சொல்லி யாராவது ரூபா வாங்கல. உங்கள்கிட்ட கோயிலுக்குன்னு நீங்க செல்லக்கூடக்கூடிய பொருளுக்கு தான் நீங்க ரூபா கொடுத்துருக்கீங்க. அந்த சீட்டை படிச்சு பாருங்க. அந்த சீட்ல ஒவ்வொரு பொருளுடைய விலை மதிப்பீடு எழுதியிருக்கும். கூப்பிடலைங்கிறதுக்காக சாமியை குறை சொல்லிட்டு போகக்கூடாது. உங்க உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க. சாமி மேல பக்தியை கூட்டுங்க. உங்க எண்ணம் நிறைவேறிடும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. பல்ல விட்ட சூழல் எடுங்க. சொல்லக்கூடாது எடுத்தேனே தங்கம். யாருக்கோ கேஸ் இருக்கு, வழக்கு. யாருக்குப்பா? 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லு. 3 பேர் சொல்லுச்சு சாமி. உனக்கு என்னடா கேசு? 1. உனக்கு இன்னொரு ஆள். உனக்கு
உன் கேஸ் ஊர்ஜிதம் ஆயிடுதா, வக்கீல்ல தான் போயிருக்காங்க, இன்னும் கேஸ் ஆகலை. ஓடா கொக்கடிப்பையில கால் வந்துட்டு வா. பயப்படுதியா? நான் இருக்கம்லடா, ஏன்டா பயப்படுற? ஜெயிச்சு தரேன், உன் பிள்ளைகளை நல்லா ஆக்கிடுவோம். என்ன ஃபோன் சைலண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. இது யாருண்ணே? இது பையன், இது மகம். என்ன ஒரு பக்கத்து கழுத்து தோல்லாம் வலிக்கு, என்ன விஷயம்? கீழே விழுந்து. அப்படியா? சரி, இந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். ஆமா, உன் பிள்ளைகள ஒரு பிள்ளைக்கு வருமானத்துக்குரிய வழியை வகுத்து தாரேன். என்ன வேற என்ன வேணும்? பெண்ணுக்கு கல்யாணம் நடத்திடுவோம் தைரியமா. 6 மாதம் கழிச்சு தான் நடக்கும், அதுக்கிடையில எந்த முயற்சியும் பண்ணாத. மன அமைதியோடு என்னை பிரார்த்தனை பண்ணு. தேடி வரும் தெய்வீகமான ஒரு இடம், புண்ணியமாக அந்த கல்யாணம் நடக்கும். கால் வந்துக்கலாம். கர்மசாமிக்கு கிடைச்சிடும். இந்தா பணம் கிடைச்சு. கல்வியை நிலைநாட்டி ஃபாரின் சம்பந்தமான வேலையை உருவாக்கி தார. இந்தா நல்லா இல்ல தம்பி, நல்லா வந்துடுவான். வண்டி ஓட்டுறியா? ரொம்ப சுத்தரான வண்டியில உள்ள சொல்லு, விட்டு கொடுக்க மாட்டியா? சரி, நல்லா இருக்கு, புண்ணியமா இருங்க, சந்தோஷம், போயிட்டா. ஆனந்தமா இருப்பா. கர்மசாமிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.